28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Gospel according to Saint Matthew chapter 28 verse 19 and 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவருக்கு பயமண்டவதாக. உலக பிரசித்த பெற்றதான ஒரு அற்புதமான 2 வார்த்தை, 2 வசனங்கள். ஆமாம், கர்த்தருக்கு பயமண்டவதாக. இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை. இந்த உலகத்திலே மனுஷன் மரிக்கும் போது 2 வார்த்தைகளை சொல்லி முடிப்பார். 2 வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த வீட்டாரை கூப்பிட்டு, ஒன்று மனைவியை கூப்பிட்டு, அல்லது கணவரை கூப்பிட்டு, அல்லது பிள்ளைகளை கூப்பிட்டு, இப்படி சில அல்லது நண்பர்களை கூப்பிட்டு கடைசியாய் சில வார்த்தைகள் சொல்லி கண்ண மூடிடுவாங்க. வெளியே இருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நண்பர்களாக கொண்டு போது கடைசியில் என்ன சொன்னார் கேட்பாங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வேதாகமத்தில் அப்படி தான் இருக்கிறது. தாவீது தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் சாலமோன்ட்ட கொடுக்குறான். என்னெல்லாமோ சொன்னான். ஆனால் அவன் சொன்னது ரொம்ப முக்கியமானது. நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்ன சொல்றாரு? விட்டுவார். ரொம்ப கவனமாக இருந்துக்கணும்னு சொன்னார். அவன் தேவனை தேடும் போதெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் தேவனை விட்டு விட்ட போது அவரும் விட்டுட்டார். அவன் சொன்ன வார்த்தை அவ்வளோ வேலை அங்கே இருந்தது. கடைசியில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு வலிமை உண்டு. அதை எதிர்பார்த்து செயல்படுத்த வேண்டும் என்றதான எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே பரவலாய் அது உண்டு. கர்த்தருக்கு பயந்து கொண்டதாக. அதே போல இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் போது சிலுவையிலே சொன்னதான 7 வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். உலகத்தில் முக்கியத்துவம் பெற்றதான வார்த்தைகள். ஆமாம், இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டால் யோசிச்சு சொல்லுவான். ஆனால் கடைசியிலே சொல்லப்பட்ட 7 வார்த்தை சொன்னா மனப்பாடமாக கடகடன்னு வந்துடும். ஆமாம், ஏன்னா கடைசி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவ்வளோ வேலை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதே போல உயிர் திறந்து விட்டார், ஜனங்களுக்கு காட்சி கொடுத்தார், பரமேறி போகிறார். ஒன்ஸ் பரமேறி போயிட்டு மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு தான் போனார். இன்னும் வரவில்லை. ஆனால் நம்மத்திலே பிரசனமாய் இருப்பது என்பது வேறு. நாம் கூடி வரும்போது நம்மத்திலே ஒரு பிரசனமாய் இருக்கிறார், நம்மோடு கூட இடைபெறுகிறார், ஆராதனையிலே நம்மோடு கூட நம்மத்திலே உலாவுகிறார், வாசம் வேண்டுகிறார், இது வேறு. ஆனால் பிரத்யட்சமாய் வருவதற்கு இன்னும் வரவில்லை. ஆனால் பரமேறி போகும்போது கடைசியாய் சொன்ன வார்த்தை, அநேக வார்த்தைகளை இந்த 2 வார்த்தைகள் மிக முக்கியமானது. இதை பிரதானமான வார்த்தைகள், வசனங்கள் என்று சொல்வார்கள். The Great Commission of Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள் உலக பிரசித்த பெற்றது. ஊழியத்திலே ரொம்ப முக்கியமான வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிறதான அநேக பகுதிகளை நாம் காண்கிறோம். ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக. இங்கே இருக்கீங்களா? ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அதில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்கள். இதில் ஒரு வார்த்தை நம்ம சேர்க்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவராக்குங்கன்னு என்ன செய்யல சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் பேர் எனக்கு கிடையாது. இயேசு அந்த பேரை பயன்படுத்தவும் இல்லை. அன்றைக்கு பேரெல்லாம் என்னதான், ஒரு குருவை பின்பற்றி ஒரு கூட்டம் போச்சுன்னா அவர்களுக்கு பேர் என்னது? அந்த குரு பெயரை சொல்லி என்ன செய்வாங்க? சீடர்கள் என்பார்கள். அன்றைக்கு தத்துவ ரீதியாக நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்தோயிக்கர் இருந்தார்கள். ஸ்தோயிக் என்றதான ஒருவனுடைய தத்துவங்களை பின்பற்றி ஒரு கூட்டம் போகுது. அவர்களுக்கு பெயர் ஸ்தோயிக்கர்கள். எப்பிக்கூரர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய கொள்கைகளை பின்பற்றி போறவங்களுக்கு எப்பிக்கூரர் என்று சொல்லி சீடர்கள் என்று சொன்னார்கள். இதே போல கிரேக்க தத்துவ ஞானிகள் எல்லாம் இருக்கும் போது பிளாட்டோ இருந்தார், அரிஸ்டாட்டில் இருந்தார், சாக்ரட்டிஸ் இருந்தார். அவங்கெல்லாம் அடுத்து வரக்கூடியதான சீஷர். அவங்களுடைய சீஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒன்றன் பின் ஒன்றன் சீஷர்கள்னா இவங்கெல்லாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அவர்கள் பெயரை சொல்லி சீஷர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். உலகத்தில் சீடர்கள் என்றதான பதம் அன்றைக்கு பரவலாக எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு தான் இந்த பெயர், கிறிஸ்தவன் பெயர் என்ன செய்யுது பின்னாட்களிலே வந்தது. அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கித்து அவர்களை என்ன செய்யணுமா? முதலாவது ஆண்டு சொன்ன சீஷராக்குங்கள். ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம், எதிர்பார்ப்பு, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பின்பற்றக்கூடிய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீஷர் இருந்தார்கள். நம்ம உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எலியாவை எடுத்துக்கொள்வோம். எலியாவுடைய சீஷர்கள் என்று சொன்னால் அவன் தீர்க்க தரிசன பள்ளி ஒரு 4-5 இடங்களில் வைத்தான். பெத்தேலில் வைத்திருந்தான், எரிகோ பக்கம் வைத்தான், யோர்தான் கரை அருகே வைத்திருந்தான், இப்படி ஒவ்வொரு எல்லையில் வைத்திருந்தான். அவருடைய பள்ளியிலே இருந்தவரெல்லாம் எலியாவினுடைய சீடர்கள். அதில் ரொம்ப பிரதானமான முக்கியமான சீடர் அவனோடு கூட எப்போதும் போவான். சாப்பிட்டான கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடிய ஆள் யாரு? எலிசா. அவனுக்கு பேரை விடுதான், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அவன் யாரா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த. ஆகவே கூடவே இருந்தான். ஆகவே எலியாவுக்கு இருந்த முக்கியமான சீடர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரே ஒரு பேர் தான் நமக்கு தெரியும். யாரு? எலிசா மட்டும்தான் தெரியும். எலிசாவுக்கும் அதே மாதிரி தான் ஒரு சீடன் இருந்தான். அவன் பேர் தான் தெரியும். அவன் யாரு? கேயாசி. எலியாவு மாதிரி அவன் வரல, சரி அதை விட்டுரும். ஆக ஒவ்வொருவருக்கும் முக்கியமான சீடர்கள் இருப்பார்கள். சீடர்கள் ஒரு குருவை பின்பற்றி போவார்கள். டிசைபிள்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் டிசைபிள்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் வச்சிருப்பாங்க. நமக்கு தமிழில் சீடர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. சீடர்கள். அப்போ சீடர்கள்னு சொன்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சீடர் இருக்கிறாங்க. நாம் யாருடைய சீடர்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. இப்போ சீடர்கள் என்று சொன்னால் குரு யாரோ குருவை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவன் தான் யாரு? குருவுடைய தன்மை எப்படி வெளிப்படும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு கிரேக்க பெயர் நமக்கு தமிழில் வந்து சீடர்கள்னு சொல்லியிருக்கிறோம், ஆங்கிலத்தில் டிசைபிள்ஸ் சொல்லிடுறோம். டிசைபிள்ஸ்னா அவங்க சீடர்கள் கற்றுக்கொள்கிறவர்கள். அப்போ கிரேக்க வேதாகமத்தில் படி சொல்ல வேண்டும் சொன்னால் கற்றுக்கொள்கிறவன். அவனுக்கு பேர் என்னது? சீடர்கள் என்பதை விட கற்றுக்கொள்கிறவன், மாணவன். கற்றுக்கு மகிமை உண்டாவதாக. லேர்னர், கற்றுக்கொள்கிறவன் எங்க இருந்துன்னா ஃப்ரம் த டீச்சர், ஆசிரியர் கற்றுக்கொள்கிறவன். ஆர் அண்டர் குரு ஆர் ரபாய். யூத மார்க்கத்தில் சொன்னால் ரபி, அவங்க கீழே உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறவர்கள். கற்றுக்கு மகிமை உண்டாவதாக. இதை உலகத்தில் சொல்லும் போது மோர் காமன் வேர்டு இன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட். ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஒரு யாரு? மாணவன், கற்றுக்கொள்கிறவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த சீடன் என்பதை குறித்து சொல்லும் போது disciple is not only a people but an follower. They are spoken of as imitators of their master or teacher. அதாவது அவர்கள் மாணவர்கள் என்று சொல்வதற்கு மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையிலே ஆசிரியரையும் அல்லது குருவையும் அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய, அவர்கள் என்ன சொல்றாங்க அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படின்னு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தவர்கள். இப்போ ஸ்தோயிக்கருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு அழைவான். அப்போ கேட்பாங்க, நீங்கள் ஸ்தோயிக்கரா அப்படிமா. அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கிறிஸ்து சொன்னதை எல்லாம் உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டினார்கள். அந்தியோகியை வைத்துக் கொள்வோம், அங்கதான் முதல்ல பேர் வந்தது. அந்தியோகியாவிலே சீடர்கள் போனார்கள். அவர்கள் இயேசு பிரசங்கித்ததை அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஏது பிரசங்கித்த போது அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடந்தார்கள். இயேசு எப்படி இந்த உலகத்தில் தன்மைகளை பிரதிபலித்தாரோ அதை பிரதிபலித்தார்கள். இயேசு சொன்னார், சொன்னதை செய்தார். ஆனால் வேதத்தில் சொல்லும்போது செய்தார், செய்ததை என்ன செய்தார்? சொன்னார். அது அவருடைய காரியம். அப்போ இயேசுவின் தத்துவங்கள் அல்லது இயேசு தத்துவம்னு சொல்லக்கூடாது, இயேசுடைய வார்த்தைகள், வசனங்கள், வாழ்க்கை முறைகள் இந்த சீசர்கள் எல்லாம் போய் சொன்னாங்க. எல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு கூட்டமாக சொல்லுது. தத்துவ ஞானிகளுடைய கூட்டங்கள் வந்து சொல்லுகிறது. இதே போல இயேசுவின் சீடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் சொல்றாங்க வாழ்க்கையிலே நடைமுறையில் இல்லை. ஆனால் இவங்க சொல்றாங்க நடைமுறையில் இருக்குது. அவங்க வாழ்றாங்க. இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வார்த்தையில் இருக்கிறது, செயல்களில் இல்லை. இவர்கள் வார்த்தையிலும் இருக்கிறது, செயல்களிலும் இருக்கிறது. ஆகவே இவர்கள் சொல்லுகிற கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிறபடினாலே செய்கையிலும் வார்த்தையிலும் செயல்பாடுகளிலும் எல்லாம் பிரதிபலிக்கிறபடினாலே இவர்களுக்கு என்ன பெயர் உண்டாயிட்டான்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அன்றைக்கு உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவர் என்ற பெயர் உண்டானது. அதுக்கப்புறம் எல்லாரும் நினைத்தார்கள் வேதாமத்தில் இப்படி கிறிஸ்தவர்கள் தான் பேர் இருக்கும் அப்படின்னு. உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நியூ டெஸ்ட்மென்ட்ல
சீடர்கள் என்ற பதம் தான் அதிகமாக இருந்திருக்கு. 261 முறை சீடர்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர் என்று 3 முறை தான் கொடுக்கப்படும். எத்தனை முறை? 3 முறை தான் நியூ டெஸ்ட்மென்ட்ல கொடுக்கும். இதை இன்னும் ஒன்று விசுவாசி அப்படி சொல்றோம் இல்லையா, கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. விசுவாசி என்ற பதம் 9 முறை தான் சொல்லப்பட்டது. ஆக இயேசு கிறிஸ்து சொன்னது ஒரு கிறிஸ்தவன் ஆக்கு என்பதோ விசுவாசி ஆக்கு என்பதோ சொல்லவில்லை, ஒவ்வொரு வரையும் சீடன் ஆக்கு என்று தான் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் இயேசு சொன்னதை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். மேக் தி டிசைபிள்ஸ். நாம் சீடர்களை உருவாக்க வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலக அளவில் என்ன ஆயிட்டு அப்படின்னா, அப்ளிகேஷன் எழுதும்போது அதில் கேட்குறான் ரிலீஜியன் கேட்குறான். ரிலீஜியன் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் எழுதுகிறோம், என்ன எழுதுகிறோம்? கிறிஸ்டியன் எழுதுகிறோம். என்ன இல்லாத மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி நான் தப்பாக சொல்லிட்டணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது என்ன எழுதுறீங்க? அது நீங்கள் என்ன போய் எழுதிட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எழுதும் போது என்ன எழுதுறாங்க? பாஸ் நாங்களாம் அப்படி எழுதுறதில்லை, வேறு தான் எழுதுவோம். ஆனால் பிரச்சனைகள் வேறு அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. நான் சொல்கிறது ரிலீஜியன் கேட்டால் என்ன எழுதுவோம்? கிறிஸ்தவன் எழுதுவோம். அது மற்றவங்களாக இருந்தால் அவங்க ரிலீஜியன் நினைச்சுவாங்க எழுதுவாரு. இந்த உலக அளவில் சீடர்கள், நம்ம கிறிஸ்துவின் சீடர்கள்னு எழுதுனா அரசாங்கமே தலையை சொரிஞ்சிட்டு நிற்கும். என்னடா இது புதுசாக எழுதியிருக்கானே அப்படின்னு. அதுக்கு தான் உலகம் முழுவதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? கிறிஸ்தவம் என்றுதான ஒன்று பெயரை கொடுத்து கிறிஸ்தவ மதம் என்றுதான மதத்தில் கொண்டு சேர்த்துட்டாங்க. உலக அளவிலே மதம் கிறிஸ்தவம். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அந்த கிறிஸ்தவம் இருந்த உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு சபைக்குள்ள வந்த உடனே எதா மாறிடுது? விசுவாசியே மாறிடுது. அது என்னது மாறிடுது? நாம் இந்த ஊரில் இருக்கிறோம். ஊரில் இருக்கும்போது 2 கிறிஸ்தவர் சந்திக்கிறாங்க. முதல் கேள்வி என்னதாங்க பாருங்க, நீங்க எந்த சர்ச் பிலீவர் கேட்பாங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ஆண்டவருடைய இயேசுவின் சீடர்களா அப்படின்னு கேட்கறத விட அவங்க கேட்குற கேள்வி எதாக இருக்கும்? எந்த சர்ச் பிலீவர்? நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிலீவர். நீங்கள்? நாங்கள் அந்த சர்ச் பிலீவர். அப்படியா அப்படின்ட்டு என்ன செய்வோம்? நம்மளும் கேட்ட உடனே நம்மளையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது அப்போ உலக அளவில் மார்க்க ரீதியாக கிறிஸ்தவம் வந்து விட்டது. சபை அடிப்படையில் அப்படி சுருக்கி வருது பாருங்க. கிறிஸ்தவ விசுவாசி என்ற அடிப்படையில் வந்துட்டு இதுலேயும் சபைக்கு சபை பிரச்சனை. நாங்கள் விசுவாசி தான், நாங்கள் ஹை கிளாஸ், நாங்கள் காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னு. என்ன படிக்கிறோன்னு தெரியல எனக்கு. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எது படிக்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறீங்க. இன்னும் சர்ச் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்கிறாங்கன்னு எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க நமக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் விட்டுறோம், நமக்கு பிரசங்கம் அது கிடையாது. ஆனால் அது சுருங்கி விசுவாசியே மாறிட்டு கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சீடர்கள். சீடர்களை யாரை கொண்டு வந்துட்டாங்க? ஊழியம் செய்கிற ஆட்களை மட்டும்தான் யாரு? சீடர்கள். மற்ற எல்லாரும் யாரு? கிறிஸ்தவர்கள், விசுவாசி. சீடர்கள் என்பது இந்த பாஸ்டர் மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு நாள் பிரிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்ன இந்த வேத வசனத்தை கேட்கிற எல்லோருமே சீடர்கள், எல்லாருமே ஊழியம் செய்யணும், எல்லாரும் இன்னொரு வரை சீடர் ஆக்கணும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. சில தவறான கோட்பாடுகள் எல்லாம் நம்முடைய உலகத்தில் இருக்கிறது, நமக்கு தெரியலை, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீடன் இன்னொரு சீடனை என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை கட்டாயம் உருவாக்கும். உருவாக்காதா? உருவாக்கும். ஒரு விதை போடுறீங்க, ஜீவனுள்ள விதை என்று சொன்னால் அது இன்னொரு உயிரை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து பரவேறி போகும்போது 11 பேரையும் கூப்பிட்டு, எப்பா நீங்க உலகம் வாங்க போங்க, சீடர் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. இந்த வசனத்தை வாசிக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, தேவனை ஏற்றுக்கொண்டு அவர் பாதை நடக்கிற ஒவ்வொருவரும், இந்த வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சீடர்கள். அந்த சீடர்கள் இன்னொரு சீடரை கட்டாயம் உருவாக்கி ஆக வேண்டும். ஆமாம், இதெல்லாம் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. ஆகவே தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான், சீடனை உருவாக்க வேண்டும் என்றுதான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை சீடர்களை உருவாக்கி நம்ம கற்றுக்கொண்டோம்.
கற்றுக்கொள்கிறோம். சீடர்கள் சொன்ன கற்றுக்கொள்வது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை உலக படிப்புன்னா ஒரு லிமிட்ல இருக்கலாம். பிஹெச்டி முடிஞ்சாச்சுன்னா அது ஒரு லெவலில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒன்றில் இப்போ ஆசை இருந்தால், வயது இருந்தால், அனுபவம் இருந்தால், கொஞ்சம் காசு இருந்தால் இன்னொரு என்ன செய்யலாம், பிஹெச்டிக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குது, காசு இருக்குது, படிக்கலாம்னு சொன்னால் இன்னொன்று போகலாம். அப்படி படிச்சுட்டே போகலாம். ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த படிப்பு படிக்கலாம். அது ஒன்று. ஆனால் அது படிப்போடு போயிடும். வாழ்க்கை முறையோடு உள்ள படிப்பு இதில் தான் இருக்குது. இயேசுவிடத்திலே இருக்கிறது. இயேசுவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதற்கு என்ன செய்கிறது இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அவங்க தான் சீடர்கள். கர்த்தருக்கு பயப்படுவதாக. அப்போ நம்ம எல்லாம் யார் என்று சொன்னால் நம்ம சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் சீடன். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம இப்போ சீடன்கிற வார்த்தை வெளியே போய் சொன்னால், காரைக்குடி இந்த செட்டிநாடு போது நான் இயேசுவின் சீடன் ஒன்று, இயேசு கிறிஸ்து எப்படி சீடை போட்டிருக்காருன்றோம். இனிப்பு சீடையா கார சீடையான்னு போட்டு சீடன் மாதிரி சீடையில போய் நின்று அவங்களுக்கு தெரியாது. சீடன் சீஷன் என்பதை நாம் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் சீஷர்கள், ஆண்டவர் கண்டு சீஷர்கள். ஆமாம். நம்ம ஆண்டவர் கேட்கும்போது நீ யாருடைய சீஷர்கள் உலகம் நம்ம பார்த்து கேட்டால் நாம் சொன்னோம், ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே நான் உம்முடைய சீஷர்கள் தான் ஐயா, வேறு யாருடைய சீஷனும் கிடையாது. ஆமாம். ஏன்னு சொன்னால் இன்னும் உம்மிடத்திலே நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஆமாம். கற்றுக்கொண்ட ஒருவர் இன்னொரு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்கணும். டீச்சர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கற்றுக்கொண்டதை மாணவருக்கு என்ன செய்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். இவன் கற்றுக்கொண்டு அந்த ஆசிரியர் கற்றுக்கொண்டு இன்னும் ஆன உடனே இவன் இன்னொருவனுக்கு என்ன செய்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சீடர்கள் என்று சொல்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது சீஷர்கள் என்பதை கொண்டு உண்மையான சீஷன் யார்? அடுத்த சீஷன் தான். இயேசுவை பின்பற்றுகிறோம், நம்ம சீஷர்கள் தான். நாம் வருகிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், போகிறோம், அதோடு இருந்துடக்கூடாது. மெய்யான சீஷன் யார் என்பதை இயேசு சொன்னது போல வாழ்க்கை முறையில் என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. நிறைய இருக்குது, ஆனால் ஒன்று வாசிக்கும்படி கேட்க. மத்தேயு சுவிசேஷத்தில் கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. மத்தேயு யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கும்படி கேட்க. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சரி, முதல்ல எல்லாம் கவனிக்கப்படி கேட்கிறேன். எல்லாம் ஒரு முறை சொல்லும், மெய்யாகவே. அல்ல இன்னொன்று, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என். இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் 33 வயது, நல்ல ஒரு வாலிபன். அவர் வந்துட்டார், சீசர்லாம் கூப்பிட்டாருங்க, வாங்க வாங்க. உடனே எல்லாம் கூப்பிடல, 12 சீசர்கள் அவர் தெரிந்து கொண்டார். தன்னை பின்பற்றும்படிய 12 பேரை ஏன் தெரிந்து கொண்டார்? அன்றைக்கு யூத மார்க்கத்தில் ஒரு குரு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு கீழே 12 பேர் என்ன செய்யணும். என்னது கோத்திரத்துக்கு ஒருத்தனை வச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் 12 பேர் இருந்தால் அவர் யார்? போதனை செய்யக்கூடிய ஒரு குரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுக்கு எப்படி தான் ஜெபம் பண்ணார், எப்படி தான் தெரிந்து கொண்டார்? ராம் முழுதும் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி 12 பேர் தெரிந்து கொண்டார். 12 பேர் கூட கூட்டிகிட்டே போனார், எங்கே போனாலும் கூட்டு போனார். கற்றுக் கொடுத்தார். அவங்களுடைய குறைவுகள் இருந்தது, கற்றுக் கொடுத்தார். அவிசுவாசம் இருந்தது, விசுவாசத்திற்கு தேவையானவை சொல்லி கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தார். இவங்களுக்கு கற்றுக்கொண்டே வந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னேன்லப்பா உபதேசம், அதை எல்லாத்தையும் நீங்கள் போய் என்ன செய்யணும், நீங்கள் இடத்துல கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நீங்கள் போய் சொல்லி அதே போல் சீசரை உருவாக்குங்கன்னு சொல்லித்தான் பிரமாணமே கொடுத்து அனுப்பினார், ஒரு கட்டளை கொடுத்து அனுப்பினார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, என் உபதேசத்தில் எவன் நிலைத்திருக்கிறானோ அவன் தான் முதல்ல சீஷன். ஆமாம், இதில் இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? நமக்கு முதல்ல கிறிஸ்துவை தெரிந்திருக்கணும், கிறிஸ்துவனுடைய காரியங்களை தெரிந்திருக்கணும், அவர் சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உபதேசமும் என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து உபதேசத்தை சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோமே. இயேசு கிறிஸ்து முதலாவது பிரசங்கிக்க வந்தார். பிரசங்கிக்க வரும்போது முதல் பிரசங்கமே என்ன தான் பண்ணார்?
நாங்கள் உயிரோடே அன்னைக்கு இருந்தோம் கேட்குறதுக்கு, எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்யுது. அவருடைய முதல் பிரசங்கமே என்னதுதான்? இன்னொரு விதத்தை சொல்வோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கிறிஸ்துவின் உபதேசமே மனம் திரும்புதல் என்பது கட்டாயம். மனம் திரும்புதல் என்பது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்யுது. ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவன் சீஷனாக இருக்க வேண்டும். ரெண்டு வச்சுக்குவோம். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா மட்டும் பரலோகம் கிடைச்சிருமா? கிடைக்கும். ஆனால் மனம் திரும்பிக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டே இருந்தால் கிடைக்காது. மனம் திரும்பதுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறது. மனம் திரும்பி அந்த கல்ல மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சி அப்படி போயிட்டோம்னா கட்டாயம் என்ன கிடைக்கும்? மனம் திரும்பணும். அந்த நேரத்தில் மனம் திரும்பி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பின நேரத்தில் கண்ணை மூடு சூழ்நிலை வந்துட்டு மூடிட்டோம்னா பரலோகம் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா அடுத்த சான்ஸுக்கு நமக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்லன் அடுத்த சான்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கு, அது சொல்லுவாங்க கல்லன் ஞானஸ்தானம் எடுத்தானா. ஒரு பெரிய கேள்வி கேட்பாங்க. நிறைய பேர் கேட்கறத கேட்டிருக்கோம், ஏன்ட்டி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கல்லன் அதுக்கு விதண்டவாதமான பதிலாக நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, அது வேறு விஷயம். அப்போ ஒன்றையும் என்ன செய்யணும், அது ஒரு பாஸ் சொன்னார். அப்போ ஒன்றையும் சேர்த்து எங்கே அடிச்சிருக்கணும், சில வேலை அடிச்சிருக்கணும். அப்போ நீ இந்த கேள்வியே என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்னு. அது அது இப்போ உள்ள ஒரு மாதிரி பதிலாக வரும் பாருங்க, அதை மாதிரி பதில். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் என்ன செய்யாது, கிடையாது. ஒன்று. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் முழுவதுமே மனம் திரும்புகள் என்பதான் மெயின் டார்கெட் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடைபெற வேண்டும். அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். நிறைய பேருக்கு இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தா, 1-2 பேர் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவருடைய சீசர்கள் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் அன்றைக்கு சட்டமாக இன்னும் செய்யப்படவில்லை, கிடையாது. நியாயப்பிரமாண காலம், ஞானஸ்தானம் சட்டம் கிடையாது. பரமேறி போனார் பாருங்க, அப்பந்தான் சட்டமே கொண்டு வந்து வச்சார். ஆமா. ஆகவே கல்லன் மரித்தது நியாயப்பிரமாண காலத்தில் மனம் திரும்பினா, அவன் மனம் திரும்புதல் என்பதற்கு என்ன காரணம், பாவத்தை அறிக்கையிடும். 2 பேரும் பரியாசம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு கல்லை பார்த்தான். 2 பேரும் படாத பாடு பட்டுறதுக்கு காரணமே நம்ம செய்த பாவங்கள் தான். இவர் பாவம் அறியாதவர், இவர் பாவம் செய்யாத ஆள் அழிக்கிறார். ஆனால் நாம் 2 பேரும் செய்த பாவம் நமக்கே தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு தன் பாவத்தை ஒத்துக்கொள்கிறார். மனம் திரும்புதல் என்பது தன் போகிற வழியை விட்டு என்ன செய்யுது, டேன் பண்ணி இன்னொரு பரிசுத்த பாதை, பாவ வழியில் போகிறவன் டேன் பண்ணி பரிசுத்த பாதைக்கு வரக்கூடியது. தவறான பாதையில் போகிறவன் டேன் பண்ணி நல்ல பாதைக்கு என்ன செய்வது, திரும்பி வருவது. அவன் சொல்றான், உணர்ந்து கொள்கிறான், தன் பாவம் செய்தவன் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் நம்ம 2 பேரும் பாவம் செய்தோம்ப்பா, அவர் பாவம் செய்யாதவர். அப்போ ஆண்டவரை என்னெல்லாம் பேசியிருப்பான்னு நமக்கு தெரியாது. அப்போ சொல்லியிருப்பான், ஆண்டவரே நாங்கள் கொள்ளைக்காரர்கள், பயங்கரமான கொள்ளைக்காரர்கள், பயங்கரமான பாவிகள் தான், கொள்ளை அடித்தோம், பயங்கரமான ஆட்கள். நீர் பிரசங்கிக்கும் போது நாங்கள் நிறைய நேரம் நினைச்சிருக்கிறோம், அந்த வழியை போகும்போதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்போது நீ அடிக்கடி சொல்லுவார், ஒரு ராஜ்யம் இருக்கிறதுன்னு சொல்லுவார், ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லுவார், பிரசங்கிப்பார். உங்களுக்கு என்ன யார் ராஜ்யம் வச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே போயிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தெரியுது, ஒரு ராஜ்யம் உமக்கு என்ன செய்யலாம். ஒரு வேளை நீர் இறந்துட்டே சொன்னால் இந்த இவ்வளவு மக்கள் எங்களை அடித்ததுக்கு, தப்பு செய்ததுக்கு, தப்பு செய்யாத உண்மை அடிப்பதற்கு ஒரு ராஜ்யமே, யூத குலம், யூத மக்கள் முழுவதும் வரோம், ரோம அதிகாரிகள், ரோம ஜனம் முழுவதும் வருது, ரோம அரசாங்கம் வருகிறது, யூத ஜனங்கள் முழுவதும் வர்றாங்க. சுற்றி எல்லாம் பார்த்தா உனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. கட்டாயம் உனக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கணும், ஒரு ராஜ்ய அமைப்பு இருக்கணும். நீ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணனால தான் அந்த ராஜ்யம் வரக்கூடாதுன்னு ஒருவேளை இவங்க பண்ணுறாங்களோ தெரியல. ஆனாலும் ஒருவேளை உங்களுடைய ராஜ்யம் வந்துட்டா என்ன பண்ணுறது. ஆகவே ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் என்ன செய்தோம் நினச்சிக்கணும். அப்போ ஆண்டவர் நீ என்னோட பரதேசி இருப்பேன்ட்டு. கர்த்தருக்கு மகிமை பண்ணுறார். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தின் மூல காரணம் முதல் ஒன்று மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ஒன்று இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் இல்லை என்று அர்த்தம், அவன் சீஷன் அல்ல. ஆமாம். இந்த காலம் ஆண்ட சம்பந்தத்திற்கும் நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிட்டு, நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு,
இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்றுதான் முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய சீடர்கள். ஆமா, பாவத்திலிருந்து விடுதலை பெறாத எவனும், மனம் திரும்பாத எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவன் சீடன், கிறிஸ்துவின் சீடன் அல்ல, அவன் சீடனாக இருக்க வேண்டும். ஆமா, அடுத்து சொல்லும் போது ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது சட்டமே கொடுத்துட்டு போயிட்டார். பரமேறி போகும்போது தான் சட்டம் வந்தது. அதுக்கு முன்னால் சட்டம் கிடையாது. எடுக்க வேண்டுமானா எடுக்கலாம். பாவத்தை அறிக்கையிடுவதற்காக எடுத்தாங்க, நீதியின் கனி கொடுப்பதற்காக எடுத்தாங்க, இப்படி பலர் எடுத்தாங்க. யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது இயேசு சிலருக்கு ஞானஸ்நானம் சீசரை வைத்து கொடுத்தார். விருப்பப்பட்டவங்க எடுத்தாங்க, அது வேறு. ஆனால் சட்டமாக கொண்டு வந்தார். அதான் பேதுரு பிரசங்கிக்கும் போது சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்தாவின் வல்லமை வரங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்நானம் என்பது சட்டமாக்கப்பட்டது. அப்போ மனம் திரும்பின ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசம் நிலைத்திருக்கிறான்னு சொன்னால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவின் உபதேசம். ஆமா, இது சிம்பிள், இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோடு அடுத்தால ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பரமேறி போகிறேன்ப்பா, இதோடு நீங்களும் சுவிசேஷம் சொல்லிட்டு ஓடி போயிடாதீங்க, உங்கள் கதையே நடக்காது. நீங்கள் போய் என்ன செய்யுங்க? எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் செய்தாலும் நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வருவார். வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். அதுக்கு பிறகுதான் பிரசங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? போகணும், சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ தேவ பலன் அடைவதற்கு உங்களுக்கு எது தேவை? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. சரி, இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியே போனாங்க. இவங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாஷை உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அந்நிய பாஷை உங்களுக்கு உண்டு என்ன செய்யாது? தெரியாது. பரிசுத்த ஆவியை பற்றி தெரியும், அந்நிய பாஷையில் குறித்து என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அக்கினியாய் வந்து இறங்கும் போது அவரவர் தேவன் கொடுத்த வரத்தின்படி அவர்கள் அந்நிய பாஷைகளை என்ன செய்தாங்க? பேசினாங்க. அவங்க பேசின பாஷை என்னடா கத்துறாங்கன்னு சொல்லி எட்டி பார்த்த 17 தேசத்தின் பாஷைகளை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது கட்டாயம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அந்நிய பாஷை இருக்கிறது. அந்நிய பாஷை ஒரு அடையாளம் என்பது வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேங்க. ஆமாம், ஒருவேளை படிச்சுப்பாரு. சில சொல்லுவாங்க, சரி ஒருவேளை படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சில நினைச்சிருங்க. சில டாக்டருக்கு படித்தாரா? டாக்டர் படித்த மாதிரி தெரியலையே, இவர் தோற்றமும் ஒரு இதுவும் பார்த்தா படித்த மாதிரி தெரியல. நைஸாக கேட்பாங்க, ஒரு மெடிசன் கேட்பாங்க. நான் அவர் சொல்கிற மெடிசனுக்கு வேறு நான் நெத்தியாக சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுருக்கேன். இவர் இல்லை, கதை இல்லை, படிக்கலைன்னு அர்த்தம். இல்லைங்க நான் படிச்சிருக்கேன். சரி, நீ 10 வருஷம் கம்பவுண்டராக இருந்தீர், மாத்திரை தெரிஞ்சிருப்பேர். படித்ததுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாலும் எந்த அதிகாரி வந்தாலும் எங்கே வந்தாலும் எது ஆதாரம் கேட்பாங்க? சர்டிஃபிகேட் தான் ஆதாரம். சர்டிஃபிகேட் இல்லைன்னா இவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவி வரும்போது எல்லாம் அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடந்தோம், அப்படியே குதித்தோம், அப்படியே அசைவு உண்டாயிட்டு இடமே அசைந்தது, பெட்டை கிழிச்சோம், பாயை கிழிச்சோம், சேரை உடைச்சோம். ஆகவே பரிசுத்த ஆவி வந்துட்டுன்னு சொல்லு. இது ஒரு வல்லமை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். பரிசுத்த ஆவி வந்தால் அந்நிய பாஷை கட்டாயம் இருக்கும். ஆமாம், நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்நிய பாஷை கட்டாயம் இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. ஆமாம், என்னை பொறுத்த மட்டும் ஒருவேளை நீங்கள் வெளியே எங்கே கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை நிரப்பினால் அந்நிய பாஷை அடையாளம் கட்டாயம் இருக்கணும். ஆமாம், நாங்களாம் இந்து குடும்பத்தில் உள்ள ஆட்கள், எங்களுக்கு அந்நிய பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போன இடத்துல அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் ஆச்சரியப்பட்டு இருந்தேன், இவ்வளவுக்கும் நான் ஒரு விசுவாசி, அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணேன், அப்படிலாம் ஜெபம் பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன். அந்த பிஸ்னஸே இல்லை. நான் அபிஷேகம் பெற்ற நிலைமையை நினச்சிங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் பிடிக்கணும்னு நினச்சா எப்படி என்ன செய்வார்? எப்படி பிடிப்பார்? நம்மளை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறார். நான் போயிட்டு மத்தியானம்லாம் லீவா, மத்தியானம் ஜாலியாக போயாச்சு. எங்கே தான் அன்னைக்கு இங்கே தான் போக முடியும், சினிமா தேட்டர் தான் போக முடியும். சரி போயாச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருவான்.
வீட்டுக்கு வந்தால் கை கால் கழுவணும், விளையாட போயாச்சு. என்ன படிக்கிறேன்? 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன். விளையாட போயாச்சு, விளையாடிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சுக்கு போகிறாங்க, 6 மணிக்கு சர்ச்சுக்கு, கொஞ்சம் இருட்டாச்சுன்னு சர்ச்சுக்கு போகிறாங்க. எங்கள் அக்கா, அங்கே பக்கத்து இடத்துல எங்கள் பெரியம்மா பிள்ளைகள் எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏய் போகிறாங்கடா, நீ கூட போ அப்படின்னாங்க. வெளிச்சம் தானே போட்டும், வரும்போது கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. நான் சும்மா இருக்கக்கூடாது. அவங்க போயிட்டாங்க. அது எத்தனை மணிக்கு முடியும்னு வேறு கேட்டேன்னா 8 மணினாங்க. சரி 8 மணி தானே அப்படின்னு நினச்சினேன். நான் 8 மணிக்கு போயிருக்கணும். என்ன ஒருத்தர் ஏன் விடுறாரு பாருங்க, 7 மணிக்கே போ அப்படின்னு. நான் நினச்சிதான் அங்கே விளையாடிட்டு இருந்தவன் எல்லாம் விளையாட பிடிச்சிட்டு கை கால் கழுவுனேன். எங்கள் அம்மா டேய் கூட போலையாடா, 8 மணி தானே நான் அப்பவும் சொல்லிட்டு இருந்தவன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். அவன் கூப்பிட்றதுக்கு போன ஆளு தான். அதாவது கல்யாண வீட்டுக்கு போனவன் அப்படியே எட்டி பார்த்துருந்தவன் உள்ளே வாப்பா அப்படின்னா உள்ளே போனவொன்னு சாப்பிட்டு வந்துடுவான் பாருங்க. பிரியாணி எல்லாம் வச்சு வெளுத்துக்கிட்டு இன்றைக்கி இப்போ கிடைக்குன்னே எதிர்பார்க்கல, அதை மாதிரி போன ஆளுங்க. உட்காந்து இந்த முன்னால் சர்ச்சுக்கு பின்னால் தான் வீட்டில் அங்கே வீடு, அது பின்னால் தான் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னால் ஹால் உட்காந்துருந்தேன். பாஸ்டர் 2 பையங்க, சின்ன பையங்க, அண்ணே உள்ளே போங்கண்ணே அங்கே தான் ஜெபம் நடக்குன்னு. நான் இவனுக்கு யாருன்னே தெரியாது. அவனு உள்ளே தான் நடக்க சரி அப்படின்ட்டு நம்மளை வேலை எடுத்து தூக்கிட்டு போகிறோம்னு நினச்சக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சி. ஏன்னா நான் அன்றைக்கி தான் போயிருக்கேன், சர்ச்சுக்குள்ளே போயிருக்கேன். சர்ச்சுன்னா அன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ளே அன்றைக்கி தான் போயிருக்கேன். பின்னால் போய் நின்று உட்காந்து எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஆவி நடத்தியிருக்காரு, அபிஷேகம் பெறுறாங்க. சரி நானும் போய் நினச்சிதேன். அப்போ 10th படிக்கும் போதெல்லாம் ப்ளஸ் 11th படிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க. இப்போ தான் ஸ்கூலில் பேண்ட்லாம், அப்போ ட்ரௌசர் தானே. அப்போ ட்ரௌசர் 10th படிக்கும்போது நான் ட்ரௌசர் தான் மாட்டியிருந்தேன். அப்போ பார்த்துக்கிடுங்க 15 வயசு. எல்லோரும் முழங்கால் போடணும். பாஸ்டர் சொன்னார் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. என்னை பார்த்தோன்னு அவர் நினச்சாரு ஏதோ விசுவாசி பையன் போல, ஏன்னா அன்றைக்கி தான் பார்க்காரு, விசுவாசி பையன் போல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். நான் இப்படியே பார்த்தேன், பக்கத்தில் இப்படியே எல்லாம் ஆவி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் மேலே விழுந்துருவானு பையன் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி அவர் சொல்கிறாருன்னு கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார் பரிசுத்த ஆவி வேணும்னா பாவத்தை அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் சரி என்ன பாவம் செய்யிட்டு வந்தோம், சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். சரி ஆண்டவரே நான் சினிமா போயிட்டு வந்தேன், அப்படி கொஞ்சம் சண்டை கிண்டை போடுவேன். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வேறு என்ன நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸ்கூலுக்கு வேணால் கட் அடிச்சுட்டு போவோம், அது வேணால் தெரியும். கடைக்கு போனால் காசு கமிஷன் அடிக்க தெரியும், அது தெரியும். சரி இவ்வளவு தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவ்வளோதான். இந்த வேறு எந்த பழக்க வழக்கங்களும் கிடையாது. சரி இருந்துட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதுதான் இவ்வளோதாங்க சொன்னேன். அவர் பாட்டுக்கு அந்நிய பாஷை கொடுத்துட்டாரு, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் நிப்பாட்டிட்டேன். என்னமோ ஒரு மாதிரி வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ண அந்நிய பாஷை தாராளமாக வருது. அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் பாச நினச்சிட்டா தலை கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அவர் நினச்சிக்காரு ஏதோ விசுவாசி பையன் ஏற்கனவே அபிஷேகம் விட்டோம் போல, கை வச்சுட்டு போயிட்டார். இதுக்கு முன்னாடி நான் பண்ண வேலை இன்னொன்று. எங்கள் வீட்டில் அபிஷேகம் விட்டு வந்த எங்கள் அக்கா அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களே, அவங்க ஜெபம் பண்ணுற மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க அந்நிய பாஷை மாதிரி நானும் பேசிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, டேய் பரிசுத்தாவி அப்படி செய்யக்கூடாதுடா, அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம், அப்படி செய்யாதன்னு சிரிச்சுக்குவேன். ஆனால் அவங்க பேசும்போது அவங்க பேசுகிற மாதிரியாவே இங்கே பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இருந்த ஆள் ஒருவேளை நானே நினச்சேன் நாமளே பேசுகிற மாதிரி பேசணுமோ அப்படின்னு. உண்மையிலே அபிஷேகம் பெற்று நான் எழுந்து நின்றுட்டேன். அன்றைக்கி அபிஷேகம் பெற்றனா சொல்லுங்க என்னன்னா எழுதுனேன்னா எங்கள் பாஸ்டர் பார்க்காரு. ஏன்னா இன்றைக்கி தான் என்னை பார்க்குறாரு. என்ன புதுசாக ஒரு பையன் வந்து யாருப்பான்னு கேட்டார். அப்போ தான் எங்கள் அக்கா உட்காந்துருந்தானே அங்கெல்லாம் இல்லை, அவங்க தம்பி அப்படின்னு. அங்கேருந்து எங்கள் அக்கா உட்காரடாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்டில் கிண்டல் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிட்டாங்க. எனக்கு அந்நிய பாஷை பற்றி தெரியாது. ஆனால் என்ன அபிஷேகம் பண்ணார். அந்நிய பாஷை பற்றி தெரியாத எனக்கு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினேன்னா கிறிஸ்துவின் உபதேசம் உண்மையிலும் உண்மை. பரிசுத்தாவின் பெற்றுக்கொள்வது அந்நிய பாஷை கட்டாயம் உண்டு. ஆமாம் இல்லை அது அன்றைக்கு தான் இன்றைக்கு தான் அப்படின்னா இந்த வழக்குகளை நாங்கள் வரல. அந்நிய பாஷை பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாஷை அடையாளம் இது இல்லையா, சீடன் இல்லைன்னு எழுதி ஆண்டு சொல்றாரு. மெய்யான சீஷன் என்பவன் யாருன்னு சொன்னா உபதேசத்தில் நிலைத்திருக்கிறான். இந்த உபதேசம் நிலைக்கலையா சீடனே இல்லை. அவனை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆமா ஒரு கோபம் வரத்தான் செய்யும், மன்னிச்சுக்கிடுங்க. சரி ஒவ்வொரு உபதேசங்கள் ஒவ்வொன்றாய் சொல்லிட்டு போகலாம். இதே போல ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் இது மூன்றும் அடிப்படை.
அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, இது ஒவ்வொன்றா இருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுதல், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, நீதிமானாக்கப்படுதல், இப்படி ஒவ்வொன்றா இருக்குது. இதுல அனுபவ ரீதியா வரும்போது கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரதிபலித்தாரே, அந்த தன்மைகளை சீடனா இருக்கிற நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பிரதிபலிக்கணும். அதுல ரொம்ப இந்த உலகத்துல எந்த தலைவர்களும் எந்த கடவுள் என்று சொல்லுகிற ஒருவரும் செய்யாத ஒன்றை இயேசு செய்தாருங்க. ஆமே, அவரை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் சர்வத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், சர்வலோகத்தையும் வார்த்தையினாலே உருவாக்கினார். உண்டாக கடவுதுன்னு சொன்னார், எல்லாமே உண்டாயிட்டு. இதுக்கு ஐயோ தெரியாமல் இதை உருவாகிட்டேன், அதுக்கு மாற்று கருத்து என்ன அப்படின்ட்டு மாற்று கருத்துக்கு இடமே இல்லாதபடி உண்டாக்குனது தான். அன்றைக்கு பூமியை உண்டாக்கினார், இந்த உலகத்தை உண்டாக்கினார். நாளைக்கு இது இல்லாமல் போச்சே, அதுக்கு என்ன செய்யலாம், உன்னை மறுபடியும் உருவாக்கும்னு சொல்லி அப்படிலாம் உருவாக்கல. அன்றைக்கு உலகத்தை உண்டாக்கும் போது பூமி உண்டாக கடவுள்னு சொன்னார்லவா, உண்டாயிற்று. அன்னைக்கு உண்டாக்கும் போது எதெல்லாம் வச்சு தான் உண்டாக்குனாரு? இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எடுக்கிற பெட்ரோலுக்கும் சேர்த்து தான் உண்டாக்குனார். இன்றைக்கு எடுக்கிற தங்கம், வெள்ளி, பொன், விலையேறப்பட்ட கனிமங்கள் இதெல்லாம் உண்டாக்கித்தான் ஆண்டவர் அன்றைக்கு பூமி என்ன செய்தார். இவை எல்லாம் பின் நாட்களில் மனிதனுக்கு தேவை என்பதை அவர் உணர்வு எல்லாவற்றையும் அறிந்துதான் அவர் உண்டாக்கினார். இனி ஒன்று தேவை என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நிறைவாகத்தான் உண்டாக்கினார் அவர். அவ்வளவு பெரிய ஆண்டவர். ஒரு மனுஷனுடைய கால கழுவுற பாருங்க, அதுவும் ஒரு படித்த ஒரு மேதை, ஒரு பெரிய ஆளு, ஒரு அந்த தேசத்தின் ஒரு ஜனாதிபதி, அவர் கால கழுவினா கூட ஒரு ஜனாதிபதி கால கழுவணும்னு என்ன செய்யலாம், கொஞ்சம் மதிப்பாக இருக்கும். ஜனாதிபதி கால கழுவணும், ஏன்னா குட்டு வாங்கினாலும் மோதிர வரையில் குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கால கழுவினாலும் ஜனாதிபதி கால கழுவணுங்களாம். இவங்க யாரு? சமுதாயத்திலே கிட்ட சேர்க்காத ஒரு ஆட்கள். இவங்க மீன் பிடிக்கிறவங்க, வரும்போதே மூக்க பொத்திட்டு போற ஆட்கள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும், பேதர் வரும்போதே எங்கள் ஸ்மெல் அடிக்கும், பேதர் வாரம் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாமே அப்படி கூட்டம் தான். அவருடைய காலை கழுவினார் பாருங்க. அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் தாழ்த்தினார். இன்னைக்கு கடவுள்னு சொல்லப்படுற எத்தனை பேர் இருக்கிறாங்க, காலை நீட்டிடுவானுங்க, பாலை ஊற்றி அது வேண்டாம் வாமிட் பண்ணிடுவோம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவன் கடவுள்னு சொல்லப்படுற மனுஷன் தான் காலை கழுவுறதுக்கு ஒரு சிலை காலை கழுவிட்டு போறாங்கன்னு கூட நம்ம ஒத்துக்கிட்டு போ நான் கடவுள் நம்புறான் போயிட்டு போகுது. மனுஷன் காலை கழுவுறான், கடவுள்னு சொல்லிக்கிட்டு இவன் இருக்கிறான், மனுஷன் காலை கழுவுறான். இவன் குனிஞ்சு கூட அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான். அதுவும் இன்னும் ஒரு பொருளை கொடுப்பது கூட என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாது, தூக்கி எறிகிற காலத்தில் இருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவர் அவன் யார் இவரெல்லாம் பார்க்கல, கால்களை கழுவினார்ல. இதை போலத்த ஒரு அற்புதமான ஒரு தேவன் இந்த உலகத்தில் எவரையுமே பார்க்க முடியாது. ஆமா, தாழ்மையை கற்றுக் கொடுத்தவர். அப்போ என்ன, சீஷனா இருக்கக்கூடியவன் கட்டாயம் அவரை பின்பற்றுகிறவன், அவரை பிரதிபலிக்கிறவன், அவர் சாயலை வெளிப்படுத்துகிறவன் சொன்னான். தாழ்மையின் அனுபவங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆமா, சீஷன் சொல்லுகிறோம், மெத்த பெருமைக்காரனா இருக்கக்கூடாது. வேத சொல்றது அவன் மெத்த பெருமைக்காரன். எப்படி பெருமைக்காரனா? மெத்த பெருமைக்காரன். அவன் மேட்டுமை என்ன செய்யாதான், செல்லார். அவன் வீம்பு செல்லார். பைபிள் ஏசாயில சொல்லப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருமை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் மேன்மை பாடுறதுக்கு எல்லாமே இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தினான்னு சொன்னால், அவரை பின்பற்றுகிற, அவரை பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிற சீடர்களாக இருக்கிற நாம் நல்ல தாழ்மையின் அனுபவங்கள் கட்டாயம் இருக்கணும். இதைத்தான் வெளிப்படுத்தின போது அவங்களுக்கு பேர் கிறிஸ்தவன் பேர் இருந்தது. அது குறைவாகத்தான் இருக்குது. உலக அளவில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு சீடர்கள் என்று தான் அதை பிரதிபலித்து காட்டினார்கள். நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொன்னால் கட்டாயம் அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமாம், கிறிஸ்துவின் உபதேசம் நிறைய இருக்கு, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நிறைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நிலைத்திருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டு சொல்லிட்டு முடிச்சது அது சொன்னேன். அதோடு அதை ஒட்டி இன்னொரு சொல்லுகிறார். சொல்ல போது சொன்னாரு, பசிங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15:8 எடுத்துக்கொள்ள முடிக்க, யோவான் 15:8 எடுத்துக்கொள்ள. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான சீஷன் யார் என்று சொன்னா, நான் சொன்ன உபதேசத்தில் இணைஞ்சிருக்கணும், நிலைத்திருக்கணும். அடுத்த அவர் சொல்றாரு, அவர் விட்டு விட்டா சொன்ன மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் இதெல்லாம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் கனிகளை கொடுப்பதுனாலே பிதா மகிமைப்படுவார். அது இருக்கட்டும். தோட்டக்காரர், அவர் தோட்டக்காரர். ஏன்னா அதை முதல் சொல்லிட்டு வர்றார். என் பிதா தோட்டக்காரர், திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள்லாம் யாரு? கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. நிலைத்திருக்கும் போது கொடுப்பார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டு சொல்றாரு, எப்பா நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார் என்பது இருக்கட்டும். நீங்க எனக்கு யாரா இருப்பீங்க? நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்வதற்கு வாழ்க்கையில் எது இருக்கணுமா? நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் செய்யணும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே பகுதி இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. லூக்கா சுவிசேஷத்தில் பிரசங்கம் பண்றாரு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14:25 30 வரைக்கும் ஒரு சம்பவம். அதுல திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி நினைச்சாங்களாம். திரளான ஜனங்கள் பின்பற்றி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி நிறைய பேர் வராங்க, அப்படி வரட்டும்னு சொல்லிட்டு நான் விரும்பலை. அவங்களை யார் சீடர்கள் என்பதை குறிப்பிடும்படியாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் ஒன்று தான், நாம் மிகுந்த கனிகள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கனி கொடுத்தல் என்பது அற்புதமான ஒன்று. ஆண்டவர் கனிகளுக்கு அவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் என்னென்ன கனிகள் என்பதை குறித்து சொல்லும் போது நிருபங்கள் தான் சொல்லப்படுது. ஜனங்கள் வளர்ந்து பெருகும் போது அந்த கனிகளுடைய வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தினார்கள். டிஃபரெண்ட் பண்ணி தெரியலை, ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டி வாழ்ந்தார்கள். பவுல் தான் சொல்லுறான், கனிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆவியின் கனியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 விதமான டைப்ஸ் சொல்கிறான். கேரக்டர்ஷிப்பில் சொல்கிறான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் கனி. இந்த கனிகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்வதாக. அப்போ சுலபமாக கனி கொடுத்துட முடியுமா? அதுக்கு வளர்ச்சி இருக்கிறது, அதற்கு தேவனோடு நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது. இது ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கனி கொடுத்து தனி சப்ஜெக்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுத்துக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பகுதியில் லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, தன் பின்னே வர்ற ஜனங்களை பார்த்த உடனே அவ்வளோ பேரும் நமக்கு சீடராக இருப்பாங்கன்னு நினச்சிட்டுலாம் ஆண்டு போகலை. அவருக்கு தெரியும் பின்னால் திரள் கூட்டம் வருதுன்னா எதுக்காக வர்றாங்கன்னு நினைக்கணும். 4 வித கூட்டம் எப்போவுமே இயேசுவோடு வரும். ஒரு கூட்டம் எதுக்கு வரும்? அவர் பின்னால் போனால் போதும், நைட் அண்ட் டே பிரச்சனையே கிடையாது. ஒரு அப்பா கையில் இருந்தால் போதும், அவர் பாட்டுக்கு 5000 என்ன 10,000 என்ன 1,00,000 பேர் இருந்தாலும் நினைச்சுவார் போச்சுது. அதனால் அவர் கூட போனால் நமக்கு என்ன பிரச்சனை கிடையாது, சாப்பாடு பிரச்சனை இல்லை. அது ஒரு கூட்டம் வரும். இன்னொரு கூட்டம் வரும், ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டாரா, அப்படி கையேந்திக்கிட்டு பின்னாலே போவாங்க. தூக்கிட்டு போகிற கூட்டம் இருக்கும், நொண்டி நொண்டி வர்ற கூட்டம் இருக்கும், தடவிட்டு வர்ற கூட்டம் இருக்கும், அற்புதத்தை அடைவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் மதகுரு கூட்டம் இருக்கும். என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, எதில் ஓட்டையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு வரும். ஓய்வு நாள் பிரச்சனை, ஓய்வு நாள் மீறுறாரா, ஓய்வு நாளுக்கு விரோதமாக எதுவும் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்கிற கூட்டம். 3 கூட்டம். உண்மையிலே வரக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு, வசனத்தை கேட்க ஒரு கூட்டம் வரும். ஆமாம், சரி. அது ஒரு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எல்லாருமே சீசன் நம்ம நினைக்கல. அதுக்கு தான் ஆண்ட ஒரு செக் வச்சார் பாருங்க. அதுக்கு பின்னால் உள்ள ஒரு பகுதியை சொல்கிறாரு. 14 லூக்கா 14 26 சீசனுடைய தகுதி எங்கே என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீசனுடைய தகுதி 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒரு பெரிய கேள்விக்குறி. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், அல்லது பிரமாணம், நியாய பிரமாணம் அல்லது ஆணுடைய வசனம் தான் இது. இயேசு கிறிஸ்து வசனமே வச்சு தாயின் தகப்பனை என்ன செய்ய வேண்டும் சொன்னாரா இல்லையா? தாயின் தகப்பனை கணவனுன்னு சொன்ன ஆண்டவர் வெறுத்துருன்னு சொல்லுவாரா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இப்போ தானே வசனம் வாசித்தோம், விரோதமாக பேசுகிற மாதிரி தெரியுது. நம்முடைய ஆண்டவர் வச்சுக்குவோம். தாயின் தகப்பனை கணவனுன்னு சொன்ன ஆண்டவர்
தாயும் தகப்பனை வெறுத்துருன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எந்த நபராக இருந்தாலும் சரி, இணைக்கப்பட்ட மனைவியை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. தேவன் இணைத்தது மனிதன் எவனும் என்ன செய்யக்கூடாது. அப்படி சொன்னவர் ஒரு இடத்துல மனைவியை வெறுத்து விட வேண்டும் சொன்னார். வெறுத்து விட சொல்லுவார? உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். ஆனால் இங்கே வெறுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பொருள் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, நாம் நேசிக்கிற இவர்களை விட, தாய் தகப்பன் மனைவி நேசிக்கிற இவர்களை விட இயேசுவை அதிக நேசிக்க வேண்டும். ஆமாம், பொருள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முறைகள். அதுக்காக விட்டுட்டு வந்துடுனா, சிலார் மனையை விட்டு வேணா இயேசு கிறிஸ்துக்கு அல்லேலூயா போடுறையா அதை இன்னொரு முறை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி வெளிக்கூட்டம். அவங்களுக்கு வெளிக்கூட்டம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதை மாத்திரம் எழுதி வச்சு இயேசுக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் கொட்டேஷன் அப்படி புள்ளி புள்ளியாக வச்சுட்டு மனைவியையும் வெறுத்து விட்டு பின்பற்றி வான்னு சொன்னால் கட்டாயம் நிறைய பேர் சன்னியாதி ஆகிடுவாங்க. ஏன்னா வாழ்க்கை முறையில் அப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்னார், விட்டுட்டே வரக்கூடாதுனாரு. இது அடுத்த வேலைக்கு என்ன கிடையாது, எவனும் உள்ள நுழையக்கூடாது இப்படிலாம் சொல்லி வைத்த ஆண்டவர். என்ன அப்படின்னா, உன்னுடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய எல்லையை வேறு எவருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அவரை முன்வைக்கணும். வாழ்க்கையை கொடுத்தவர் அவர், பெற்றோருக்கு கொடுத்தவர் அவர், மனைவியை கொடுத்தவர் அவர், வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க பண்ணவர் அவர். அவர் இல்லாமல் இது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிதாவானவர் நம்ம கொடுக்கும்போது சும்மா கொடுக்கறதில்லை. எப்படி தான் கொடுக்குறாரா? தம்முடைய குமாரன் என்று பாராமல், குமாரன் பாராமல் அவரையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவர். அதான் முக்கியம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு வேண்டிக் கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவர் கொடுப்பதெல்லாம் யாரோடு சேர்த்தா கொடுக்கிறாரு? இயேசுவோடு கூட சேர்த்து தான் கொடுக்கிறார். இயேசு இல்லாத ஒன்றை தேவன் நம்ம கொடுக்க விரும்புவதில்லை. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நமக்கு கொடுத்ததும், பிள்ளைகள் கொடுத்ததும், நமக்கு மனைவி கொடுத்ததும், கணவனை கொடுத்ததும் இயேசுவோடு கூட சேர்த்து கொடுத்தது தான். ஆமா, ஆண்டவர் அப்படி கொடுத்திருக்கும் போது இதை விட்டு விடுவாயன்னு சொல்ல வேண்டாம். என்னன்னா, இவை எல்லாவற்றையும் விட இயேசு எனக்கு முக்கியம், இயேசு முதலிடம் என்று சொல்லி எண்ணுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமா, அதான் ஆபிரகாமை சொன்னார், ஆபிரகாமே நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. வெளியே வந்துட்டு சொல்லு ஆண்டவரே. அவர் சொல்றாரு, ஏக சுதன். சும்மா ஆண்டவர் போய் குமாரன் ஒரு பலியிடுன்னு சொன்னா நிச்சயமா பலியிட்டு இருப்பான். நிறுத்துன்னு சொன்னா கூட எழுந்திருக்க மாட்டான். யார? இஸ்மவேலை போட்டு தள்ளியிருப்பான். ஆண்டவர் வந்து அப்படிலாம் கேட்கல. இவன் யார் மேல அன்பா இருக்கிறான், நேசம் இருக்கிறான்னா உயிருக்கு உயிரா இருக்கணும். சாரால கேட்கவே வேண்டாம், இவன் மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 25 வருஷம் கழிச்சு கிடைச்ச அந்த பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்காங்க. இவனுக்கு ஒன்றுனா எதை வேண்டுமானு துறப்பதற்கு ஆயத்தமா இருந்த ஆட்கள். ஆண்டு சொன்னாரு, உன் ஏக சுதன், உன் நேசகுமாரன், சொத்துக்கெல்லாம் அதிபதி, சுதந்திரவாணி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்ட இருந்தவன் பேரை சொன்னார் பாருங்க, ஈசாக்கை கொண்டு என்ன செய். அப்போ கொடுத்த ஆண்டோர் மீது நேசம் இருக்கிறதா, கொடுத்த பொருட்கள் மீது நேசம் இருக்கிறதா என்பதை அவர் சோதித்தவர். இவன் பார்த்தான், என்ன ஆண்டவரே நீ எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தது, இந்த குமாரன் மூலமா பெரிய சந்ததி வரும் சொன்னாரு. கொடுத்தவர் நீர், எப்படி வேணாலும் வர வைப்பீர். கொண்டு போனா பலியதுக்கு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சான். அவர் மட்டும் நிறுத்தாத இல்லை, நிறுத்துன்னு சொல்லலைன்னு வச்சுடுங்க, ஒரே போட அணிஞ்சிருப்பான், போட்டு தள்ளியிருப்பான். அவ்வளவு துணியா. ஏன்னா எனக்கு ஆண்டவர் தவிர வேறு யாரும் மேன்மை இல்லை. அவர் மீது இருந்துதான வைராக்கியம், அவர் மீது இருந்தான முதன்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஐஸ்வர்யவான், சீமான், பூமி தாங்கக்கூடாத ஐஸ்வர்யம் இருந்தது. அவை எல்லாவற்றையும் விட அவன் நேசித்த ஆண்டவர் மீது தான் அதிக அன்பு வைத்திருந்தான். ஆமாம், அதை அவர் டெஸ்ட் பண்ணி காமிச்சார். அவரை டெஸ்ட் பண்ண எதுக்குன்னா, நம்மை போலத்த ஒரு ஜனத்திற்காகத்தான். அவ்வளவு நேசகுமாரனை பலியிடுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்தான்னு சொன்னான். அடுத்த ஸ்டெப்பு கிறிஸ்துவையும் வைத்து சொல்றாரு, எப்பா நான் ஏன் நேசகுமார்னு உனக்காக நினைச்சிட்டேன், பலியிட கொடுத்துட்டேனே, உங்களுக்காக நான் பலியிட கொடுத்தேனே, அது ஒப்பனையா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போ நேசகுமார் இயேசுவை பலியிட்டார்.
ஆபிரகாம் பலியிடுக்கு போனால் ஆண்டவரை நேசித்தான். பிதாவானவர் இயேசுவை பலி கொடுத்தார். யார் நேசித்தார்? உங்களையும் என்னையும் நேசித்தார். அந்த எல்லையிலே பலியிட கொடுத்தது, முகத்தை திருப்பி கொண்டாரே, அந்த எல்லையிலே ஆண்டவர் நேசித்தது உங்களையும் என்னையும் தான். ஆமாம். அப்படி உங்களையும் என்னை நேசிக்கலைன்னா பாய்ப்பையில என் பையன் என் குமாரன் இந்த பாடு படுத்துறீங்களான்ட்டு ஒரே தூக்கா, அவ்வளோ பற்றி ஒரே தூக்கா தூக்கிட்டு போயிருப்பார். அன்னையிலேருந்து பூமியை ஒன்று இல்லாமலே போயிருக்கும். அதுக்கப்புறம் வசனம் என்ன எவனுக்கு தெரிய போகுது? வசனம் நிறைவேறவில்லையான்னு எவன் வந்து பார்க்க போகிறான்? போய் தொலையுதுன்னு சொல்லி அடித்து தீர்த்திருப்பார். ஆனால் உங்களை என்னை நேசித்த அப்படின்னால்தான். அப்போ நேசம் யார் மீது இருக்குது? பிதாவாகிய தேவனுடைய நேசம் நம் மீது இருக்கிறது. ஆபிரகாம் நேசம் ஆண்டவர் மீது இருந்தது. ஆண்டவர் இந்த நேசத்தை பரிசோதித்து பார்த்தார். யாரை நாம் நேசிக்கிறோம்? அப்போ நாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நேசிச்சுட்டு நம்ம ஆண்டவரையும் போகிறோம். ஆண்டவரையும் நேசிக்கணும்னு சொன்னால் ஆண்டவரை நேசிக்கிறோம். அவையினாலே உலகம் கிடைத்திருக்கிறது, ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் அதை நேசிக்கிறோம். ஆமாம். அப்போ ஆண்டவர் சொன்ன விதங்கள்லாம் அப்படி தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தில் ஆண்டவர் சிலுவை சுமப்பதில் காரியங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் ஆண்டவர் இன்னும் நிறைய பகுதியை சொல்ல போதலாம். சீசனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவன் சீசனாக இருக்கணும்னு சொன்னால் அவன் கணக்கு பார்க்கணும். இந்த சிலுவை சுமக்கிற காரியங்கள் இருக்குது, அதில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயம் பண்ணுறதா. அப்போ நாம் அவருடைய சீடர்கள், கற்றுக்கொள்கிறவர்கள். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும். இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொல்லி முடிந்தது. இயேசு கிறிஸ்து சீடர்களை தெரிந்து கொள்ளும்படியாக இப்போ தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? சீடர்கள் ஆக்குவது என்பது இருக்கட்டும், பயன்படுத்த வேண்டும் என்பது இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த கதை. தெரிந்து கொண்டு முன்னால் நிப்பாட்டியிருக்காரு, அவரும் நிற்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டார்? தம்மோடு இருக்கவும். அதுக்கப்புறம் தான் மாற்ற. அப்போ குருவோடு எப்போதும் சீடர் என்ன செய்யணும்? நாம் நல்ல சீடர்கள் சொன்னால் நம்முடைய உறவுகள் எப்போது யாரோடு இருக்கணும்? நம்முடைய குருவோடு இருக்கணும். ஆமாம். இங்கே தான் இருக்கீங்களா? அவருக்கும் நமக்குள்ள உறவுகள் ஒரு நாளும் விட்டு போகக்கூடாதுங்க. அப்போ தான் சொல்லும்போது நம்ம போகும்போதே சொல்லிடுவாங்க. அவர் சொன்னார், நம்ம ஒரு வாத்தியார், என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் வில்லு பாட்டெலாம் பாடுவார். வில்லு பாட்டெலாம் பாடு நம்ம எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு. முன்னாள் அவர் இறந்துட்டார். எனக்கு வாத்தியாராக இருந்தார், ப்ராக்டிக்கல் வாத்தியார். அவர் வில்லு பாட்டு ஒருத்தர் போய் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட உடனே கிறிஸ்தவ வில்லு பாட்டுன்னு சொல்லி வந்து வில்லு பாட்டுலாம் நல்லா அருமையாக வசனத்தை சொல்லி 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 நினைச்சார். ஒரு கதையை எடுத்து ஆதாம் கதையை வச்சு சொன்னார். உலக சிருஷ்டிப்பு, அந்த உலக சிருஷ்டிப்போட கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் அப்படியே அழகாக சொல்லி பண்ணார். அப்போ ஒரு இடத்துல அவர் பாடிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வெளி இடங்களில் பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், நீர் வில்லு பாட்டு இவர்கிட்ட படிச்சிடறான்னு கேட்டார். ஒரு மாஸ்டரை சொல்லி வில்லு பாட்டுக்கு குரு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட படிச்சிடறான்னு கேட்டார். வில்லு பாட்டு நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைட்லாம் நிறைய வில்லு பாட்டுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இந்த பக்கம் வில்லு பாட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. அப்போ தானே இந்த ஆள்கிட்ட நீ படிச்சிடறான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னாரு. எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவருடைய ஸ்டைல் இதுதான். அவருடைய ஸ்டைல் என்னது? இங்கே இருக்கீங்களா? இன்னைக்கு உலகத்திலே சொல்கிறாங்களே, நம்முடைய நடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியை பார்த்தோன்னே இங்கே கிறிஸ்தவனான்னு கேட்குறாங்க இல்லையா? எதுக்கு? அவர் ஸ்டைல் இருக்கணும். ஓப்பனாக சொல்லிடுறேனே, ரசிகர் இருக்கா பார்த்தீங்களா? ரோட்டில் போகும்போதே பார்த்தலாம், இவன் யார் ரசிகர்னு நினைச்சிடலாம். தலையை சீவாமல் கையை உள்ளிட்டு 2 கிண்டு கிண்டி ஒரு இழுப்பு இழுத்துட்டு போனான்னா சொல்லிடுவாங்க, இவன் யார் சீடர்கள் அப்படின்னு. இருக்குதா இல்லையா? பார்த்தவொன்னே சொல்லுவாங்க இவங்களுடைய ரசிகன். சினிமாக்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவனே மாதிரி என்ன செய்வாங்க? பிரதிபலிப்பாங்க. நல்ல முடிய கிறுக்கு மாதிரி வெட்டிட்டு அலைகிற கூட்டம்லாம் இருக்குது. இதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் மேட்ச், இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் நீங்கள் பாருங்கள், அதில் முடி வெட்டிட்டு வருவான் பாருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த டீம் விளையாடுதுன்னா அடுத்த நாள் பாருங்கள், அதில் ஒரு 70% முடி அந்த மாதிரி வெட்டியிருப்பான். முடியை ஒருத்தர் வெட்டிட்டு வந்தான், நடுவில் மட்டும்தான் முடி. அந்த ஃபுட்பாலில் இது எந்த வருஷம் இல்லை, ஞாபகம் இல்லை. அந்த வருஷம் பார்த்தா அடுத்த டீம் விளையாட போகிறான். விளையாடிக்கிட்டு இருக்கும்போது
தலையை பார்த்தா எல்லாருமே அப்படி தான் அடிச்சிருக்கான். அவன் என்ன அடிச்சிருக்கானோ அதே மாதிரி அடிச்சிருவான். நம்ம கிரிக்கெட்டில் கூட தெரியாது. நம்ம கிரிக்கெட்டில் இளைஞர் இருந்து ஒருத்தன் வந்தான். ஒரு முடியல ஒரு பம்பரம் முடி மாதிரி சுட்டாக இருக்கும். யார்? மலிங்கா. அவன் முடியை பார்த்து மக்களுக்கு அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது. முடியை பார்த்து ரசிகர்களுக்கு ரொம்ப. நம்ம இந்தியன் ரசிகர்கள் நிறைய பேர். அதே மாதிரி தொப்பி நிறைய விற்றுது அவன் முடிதான். அங்கேயே வச்சு விற்றுக்கிட்டு தானுங்க. எல்லாம் அந்த முடியை மாற்றிட்டு இருந்தானுங்க. ஆனால் ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள். ஆனால் மாற்றது எது? ஒருத்தர் விரும்பிட்டான்னா அவன் அவனை மாதிரி என்ன செய்வான்? நாம் கிறிஸ்துவை விரும்புகிறோமா இல்லையான்னு தெரியல. கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய நடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அப்போ தான் சீடர்கள். அவன் அந்த உறவு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த பூவும் இந்த நாராக இருக்கலாம், ஒன்றும் உதவாது. ஆனால் பூவோட கொஞ்ச நாள் இருங்க, அந்த நார் எடுத்தவொன்னு சொல்லும், இது மல்லிகையின் இந்த இணைந்த இடம் எது? மல்லிகை. இது இணைந்த இடம் ரோஜா. இது இணைந்த இடம் இந்த பூ. இந்த இணைந்த இடம் இந்த பூ அப்படின்னு சொல்லி பூவை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. நாம் இணைந்த இடம் யாருன்னு சொல்லணுங்க. ஆமாம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணி கனவே நாடும் உழைத்திடுவோம். இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் படுவோம். மனிதர் யாவர் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் சீடர்கள் ஆண்டவர் இயேசு திரளான கிறிஸ்தவர்களை உருவாக்குகின்றோம், விசுவாசிகளை உருவாக்குன்ற சொல்லல, சீஷர்களை உருவாக்கணும். நம்ம எல்லாம் சீஷர்கள், இன்னொரு சீஷரை உருவாக்கணும். இந்த அனுபவத்திற்கு கொண்டு வரணும். அந்த வேலையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது தனிப்பட்ட முறையில் சீடர்களுக்கு, சீஷர்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலருக்கு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. நாம் அதை பெருந்துட்டோம். கிறிஸ்தவன் என்ற மார்க்கம் விசுவாசி என்ற சபையை சார்ந்தது, சீடர்கள் சொன்ன ஊழியத்தை சார்ந்தது, ஊழியர்கள். அவ்வளோதான் நம்ம பிரிச்சுட்டோம். அதெல்லாம் தவறான நோக்கம், தவறான கண்ணோட்டத்திலே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டவை இல்லை. சீடர்கள் என்று சொன்னால் நாம் இன்னொரு சீடரை உருவாக்கக்கூடியவர்களும், நாம் குருவை அல்லது நாம் தலைமையேற்று ஏற்றுக்கொள்கிறோமே அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவே தான் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஐயா, நிலைத்திருக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, வண்டர்ஃபுல் காட். நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டதை இன்னும் 2 பேருக்கு சொல்லி சீடராக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வருடத்தில் எப்படியாகிலும் சிலரை சீஷராக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும். என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நானும் கிறிஸ்துவுக்கு நல்ல சீடனாக, நல்ல ஒரு பூர்ச்சேவகனாக நான் கர்த்தருக்கென்று சீடர்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்காய் ஜெபிங்கள் எத்தனை பேர், சிலர் எத்தனை பேர் கரங்களை உயர்த்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவாராக. வேலைகளை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்டீவன் ஜெபிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் நிறைந்த
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சீஷனாய் இருப்பதின் தேவனே அப்பா, காரியங்களை எல்லாம் போதகர் மூலமாய் ஆவியானவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவைகளுக்கு போதிக்கத்தக்கதாக நீ உண்மையுள்ள மனுஷரிடத்திலே அது ஒப்புவி. ஆண்டவரே, இந்த நாளிலே போதகர் மூலமாய் கேட்ட நல் வார்த்தைகளை ஆண்டவரே அநேகருக்கு போதிக்கத்தக்கதான ஆண்டவரே கிருபைகளை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நீ கேட்டு நிச்சயித்தவைகளை நிலைத்திரு என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அப்பா, நீ இன்னாரிடத்திலே கற்றுக்கொண்டாய் என்றும் அறிந்திருக்கிறாய் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் ஆண்டவரே. அதே போல நாங்கள் இன்னாரிடத்திலே, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். உம்மிடத்திலே இருந்து கேட்டு கற்றுக்கொண்டவர்களை ஆண்டவரே சீஷர்களாய் இருந்து உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் அவர் நடந்தபடியே நாங்களும் நடக்கத்தக்கதாக எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, அவனுடைய தேவனருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தபடியினாலே அவன் நடைகளிலே ஒன்றும் பிசகவில்லை என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்மை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய், கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய், கிறிஸ்துவின் வெளிச்சங்களாய் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் சுடர்விட்டு அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் இடத்திலே நடத்துகிற ஆண்டவரே பாத்திரவான்களாய் எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் அது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று அறிந்து ஆண்டவரே இருளின் காலத்திலே இருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவரே வெளிச்சத்தினத்திலே கொண்டு வருகிற தேவனே பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே வணைந்ததற்காய் உமக்கு நன்றி. எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்திலே கூட கர்த்தர் அனுப்புவீராக. துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.